இது கரும்புலியின் கர்ஜனை, உண்மையை உறக்கச் சொல்லும் குரல். தேர்தல் நெருங்கிருச்சு. இந்த முறை தமிழக அரசியலில் மாற்றத்தை எதிர்பார்க்கலாமா? நிச்சயமா தேர்தலுக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. தமிழக அரசியலில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து தான் நானும் காத்திருக்கேன். தமிழக மக்களும் காத்திருக்காங்க அப்படின்னு நான் நம்புறேன். அது எந்த மாதிரியான ஒரு மாற்றம் அப்படின்னா, வெறும் ஆட்கள் மட்டுமே ஒரு மாறுதலாக இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நம்பிக்கையாக இருக்கு. தமிழக மக்களுக்கு தமிழ்நாட்டு அரசியலை பற்றின சரியான புரிதல் இருக்கா? நிச்சயமா சரியான புரிதல் இருக்குன்னு தான் நான் நம்புறேன் இந்த எலெக்ஷன்ல. ஏன்னா எல்லா மக்களுமே மாற்றத்தை விரும்புகிற மாதிரி ஒரு அலை இங்கே உருவாயிருக்கு. ஏன்னா ஏற்கனவே இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றா இப்போ புதுசாக மாற்றம்னு சொல்லிட்டு இந்த கட்சிகள் இருக்காங்க. மக்கள் அதை நோக்கி தான் பயணிக்கிறாங்க. ஆனால் அது சரியான ஒரு பாதையில் பயணிக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். மாற்றம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஒரு தனி மனிதனோட மாற்றமாக இல்லாமல் எது நமக்கான உரிமை, எது நமக்கான அரசியல் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு பார்வை மக்களுக்கு இருக்கணும். அரசியல்ங்கிறது முதல்ல வந்து மக்களுக்கான தேவை தான், மக்களுக்கான சேவை பண்ணுறது தான் அரசியல். மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத உணர்ந்து நம்மளை ஆளுறவங்க ஒரு 5 வருஷத்துக்கு நம்மளை என்னவா ஆள போகிறாங்க அப்படிங்கிறத மக்களே தேர்ந்தெடுக்கிறது தான் ஒரு அரசியல். அது வந்து நம்மளோட மக்கள் வந்து அலட்சியமாக செயல்படாமல் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஓட்டு மட்டும் போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற எல்லா இதுலையுமே நம்ம ஒதுங்கி நிற்காம அந்த மாதிரி வேலைகளை நம்ம யார் ஓட்டு போட்டோம்னா நமக்கு சரியான ஒரு நம்ம எந்த போராட்டமுமே இல்லாமல் நமக்கான ஒரு அமைதியான வாழ்க்கையை நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எந்த கட்சி அப்படி தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து வாக்கு செலுத்துறது தான் சரியான அரசியல் பார்வை. அதை தாண்டி குறிப்பாக நம்ம வந்து அரசியல் மாற்றத்தை பற்றி ஏன் மக்கள் விரும்புகிறாங்க அப்படின்னு பேசணும்னா, இந்த கடந்த 60 வருட ஆண்டுகள்லயே மக்கள் வந்து 60 வருட ஆண்டுகள் கூட நம்ம போக தேவையில்லை. கடந்த ஒரு 5 வருஷம் ஆட்சியிலேயே மக்கள் வந்து நிறைய அடிப்படை உரிமைகள்லையும் சரி, எல்லா பாதுகாப்பு வசதிகளையும் சரி, எல்லாத்துலேயுமே மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா ரோட்ல இறங்கி போராடாத ஒரு துறையே கிடையாது. மருத்துவத்துறை போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க, மாணவர்கள் போராடுறாங்க, ஆசிரியர்கள் போராடுறாங்க, அரசு அதிகாரிகள் போராடுறாங்க. ஒரு நாட்டில் ஒரு 5 வருஷத்துக்கு அதிகாரம் மக்கள் மீது செலுத்தப்படுற எல்லா துறைகளுமே அரசுக்கு எதிராக போராடுது அப்படின்னா இந்த 5 வருஷம் ஆட்சி என்னவா இருந்திருக்கும் அப்படிங்கிறது மக்கள் ஒரு தெளிவான பார்வையில தான் இருக்காங்க. அந்த தெளிவான புரிதலோடு பார்வையோடு இந்த ஒரு எலெக்ஷனையுமே மக்கள் வந்து சந்திச்சு சரியான ஒரு மாற்றத்தை நோக்கி ஓட்டு போடணுங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா இது வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்கிற ஒரு அரசியலா மட்டும் இல்லாம, ஒரு ஓட்டா நீங்க போடுற ஓட்டு ஒரு மாற்றத்துக்கான ஓட்டு மட்டும் இல்லாம, இதுவரைக்கும் நடந்த இந்த கொடுமையான ஆட்சிகளுக்கு ஒரு ரிவெஞ்சா, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரிவெஞ்சா, ஒரு பதிலடியா கூட இருக்கணும் அப்படிங்கறதா என்னோட கருத்து. எஸ்ஐஆர்னால தமிழக அரசியல் சூழல் என்ன மாதிரியா இருக்கு? எஸ்ஐஆர் வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கணக்கெடுத்து எல்லாமே முடிச்சுட்டாங்க. அந்த எஸ்ஐஆர் வந்து தமிழக அரசியல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமான்னு கேட்டால் நிச்சயமா ஏற்படுத்தும் தான். இப்போ இருக்கிற சூழல் வச்சு பார்க்கும்போது ஏற்படுத்தும் தான் நினைக்கிறேன். ஏன்னா வட இந்திய வாக்காளர்கள் வந்து அதிகமாக சேர்க்கப்பட்டிருப்பதாகவும், தமிழக வாக்காளர்கள் வந்து நிறைய பேர் வந்து நீக்கியிருக்காங்க. எல்லா மாவட்டத்திலுமே தமிழக வாக்காளர்கள் வந்து நீக்கியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, வட இந்தியர்களுக்கு அதிகமான ஒரு வாக்குரிமை வந்து தமிழ்நாட்டில் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஒரு தனித்து ஒரு தொகுதியை வெல்றதுக்கான ஒரு வாய்ப்பு கூட உருவாகிறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்கு. இது வந்து எஸ்ஐஆர்ல வந்து மிகப்பெரிய ஒரு தமிழக மக்களுக்கு தமிழக அரசியலில் ஒரு பாதிப்பை தான் ஏற்படுத்தும். தமிழகத்தில் வட இந்திய வாக்காளர்கள்ன்றவங்க ஏற்கனவே இருக்காங்க, கூடிக்கிட்டும் இருக்காங்க. இப்போ அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஈழத்தமிழர்களுக்கு வாக்குரிமை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக எல்லா காலகட்டத்திலும் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு தமிழனா ஈழத்தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் வாக்குரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அதை தாண்டி ஏன் அது ஒரு தடையாக இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு தனித்த ஒரு அரசியலில் நம்ம இல்லை. நம்ம வந்து ஒரு இந்திய ஒன்றியத்தில் தான் நம்ம இருக்கோம். அதனால வட இந்தியர்கள் வந்து இந்தியாவுக்குள்ள தான் இருக்காங்க. அதனால அவங்களுக்கு வந்து ஈஸியாக அடுத்த மாநிலத்திலேருந்து அடுத்த மாநிலத்துக்கு போகும்போது இருக்கிறது. இதை வந்து நம்ம ஈழத்தமிழர்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒரு நாட்டிலேருந்து வந்து ஒரு அகதியாக தான் பார்க்குறாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அவலம் தான். ஒரு மொழி தெரியாதவன் மற்ற மாநிலத்திலேருந்து வர்றவனுக்கு தமிழ்நாட்டோட வாக்குரிமை கிடைக்கும்போது ஒரே ஒரு தொப்புள் கொடி உறவு சொந்த இனத்துக்காரனுக்கு ஒரு வாக்குரிமை இல்லை. ஏன் வாக்குரிமை நம்ம இதில் கேட்கணும் அப்படின்னா, வாக்குரிமை 30 வருஷமா ஒரு 2 தலைமுறையாவே அவங்க வந்து தமிழ்நாட்டில் வாழ்றாங்க. குடியுரிமை அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கான வாக்குரிமையை கொடுத்தா அவங்க நிம்மதியா அந்த ஊர்ல அவங்களுக்கு வாழ்க்கை முறை சரியா இல்லை, வாழ முடியாத ஒரு சூழல் தான் தமிழ்நாட்டுக்கு அகதிகளாக வந்திருக்காங்க. அப்போ நம்ம தொப்புள் கொடி உறவுகளை வரவேற்க வேண்டியது நம்மளோட கடமை. ஆனா இது இந்திய ஒன்றியத்துல இருந்துட்டு நம்ம வந்து இதை பேசுறது வந்து ஒரு முட்டாள்தனம் தான். அப்போ தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் தேசிய அரசியல் வந்து மலர்ந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கான ஒரு வாக்கு அரசியல் கிடைச்சிச்சுன்னா அவங்களுக்கான உரிமையும் அவங்களுக்கான ஒரு அமைதியான வாழ்க்கை முறையும் தமிழ்நாட்டில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ யூரோப் மற்றும் அமெரிக்கா இதுக்குமே வந்து அகதிகளாக இலங்கை தமிழர்கள் போயிருக்காங்க. ஆனால் அங்கேயுமே வந்து அங்கே போனப்போ
அவங்களால வாக்குரிமை போட முடியுது, அந்த நாட்டு குடிமக்களாக மாற முடியுது. அப்போ வந்து இந்தியாவில் அவங்க வாக்குரிமை போட முடியாததுக்கான காரணம் என்னவா இருக்கு? அதுதான் நம்ம இந்திய ஒன்றியத்துல தமிழர்களுக்கான முன்னுரிமை வந்து இல்லாததான் காரணம். தமிழர்களோட அரசியலை வந்து தொடர்ந்து இந்திய ஒன்றியம் வந்து புறக்கணிக்க தான் செய்யுது. அது நமக்கு வெளிப்படையாவே தெரியும். ஏன்னா இந்திய ஒன்றியம்ங்கிறது ஒரு மதவாத ஒரு சித்தாந்தத்தில் இருக்கு. என்னைக்குமே தமிழர்களுக்கு எதிரான ஒரு கருத்தியில தான் விதைக்கிறதுனால அவங்க வந்து இலங்கை தமிழர்களாகவும் பார்க்க மாட்டாங்க. நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கிற ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கு இந்திய ஒன்றியம் வந்து எல்லா விஷயங்களுமே வரியில் இருக்கட்டும், நிவாரண நிதிகள் இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே தமிழக மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம தமிழகத்தில் இருக்கிற மக்கள் மட்டும்தான் ஈழத்தமிழர்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமே தவிர இந்திய ஒன்றியத்தை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ நம்ம என்ன கருத்தை முன்வைக்கிறோம் அப்படின்னா, தமிழர்களுக்கான உரிமை தமிழ்நாட்டு அரசியலில் தனித்துவமாக தமிழ் தேசிய அரசியல் ஒன்று வந்துச்சுன்னா நம்மளோட தொப்புள்கொடி உறவுகள் ஈழத்தமிழர்களுக்கு வாக்குரிமை அளிச்சு அவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தையும் அவங்களுக்கான உரிமையும் அவங்களுக்கான ஒரு அமைதியான வாழ்க்கை முறையுமே ஏற்படுத்தலாம். அது அந்த அவங்களோட வாக்குரிமை மூலமா கிடைக்க செய்யறது தான் ஒரு நல்ல ஒரு அரசியலா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி மற்ற நாட்டுல இருக்கிற மாதிரி இந்த தமிழ்நாட்டிலேயே அவங்க அகதிகளா இல்லாம அவங்க ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு குடிமக்களாவே அவங்க வாழ்றதுக்கான வழியை செய்யலாம். ரொம்ப நன்றி.